வணக்கம். February 19 கரண்ட் அஃபேர்ஸ் ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம படிக்க போகிறோம். முக்கியமான டாபிக்ஸை நான் கவர் பண்ண போகிறேன். மெயின் பேஜில் பாலிட்டி அண்ட் சொசைட்டி ரிலேட்டடாக ஒரு நியூஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். சுப்ரீம் கோர்ட் ஆஸ் கவர்மெண்ட் டு கன்சிடர் ப்ளீ டு ட்ரீட் ரேஷியல் ஸ்லர் ஆஸ் அ ஹேட் கிரைம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போயிருக்கு, ஒரு ப்ளீ. இதன் மூலமாக சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. பொதுவாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் இந்தியாஸ் ஜுடிஷியரியில் ஹையஸ்ட் கோர்ட், ஏபெக்ஸ் கோர்ட். ஜட்ஜ்மெண்ட்ஸை தாண்டி அப்சர்வேஷன்ஸும் இருக்கும். அதை தாண்டி இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சில கன்சிடரேஷன்ஸும் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன். இதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் தானாகவே முன் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா அது பேர் சியோ மோட்டோ. ஆனால் இது சியோ மோட்டோவில் ஒரு கேஸ் மூலமாக தான் இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளீ டு ட்ரீட் ரேஷியல் ஸ்லர் ஆஸ் அ ஹேட் கிரைம். ரேஷியல் ஸ்லர் அப்படின்றது இன ரீதியான அவதூறு அல்லது ஒரு தப்பான ஒரு பேச்சு. இதை வந்து ஒரு ஹேட் கிரைமாக கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். The Supreme Court disagreed with the notion of pigeonholing crime on the basis of race and region, saying it would fuel polarization. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இனத்தை வச்சோ அல்லது ஒரு ரீஜனை வச்சோ நம்ம கிரைம்ஸை பார்க்கக்கூடாது, குற்றத்தை வச்சு பார்க்கக்கூடாது, இதனால் பிரிவினை தான் ஏற்படும், போலரைசேஷன் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியல் ஸ்லர் அப்படின்றத நாம் வந்து ஏன் ஒரு தனி கிரைமாகவே வைக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவலாக அப்ளை பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. கிளாசிஃபையிங் கிரைம்ஸ் பேஸ்ட் ஆன் எ விக்டிம்ஸ் ஐடென்டிட்டி would risk dividing society. சீஃப் ஜஸ்டிஸ் காந்த் செட். சிஜே என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கிரைமை அந்த விக்டிமுடைய ஐடென்டிட்டியை வச்சு, அடையாளத்தை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணக்கூடாது, இது வந்து சொசைட்டியை டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த நியூஸில் நம்ம பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஹேட் கிரைம்ஸில் நம்ம ரேஷியல் ஸ்லர் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது எல்லாருக்கும் காமனாக அப்ளை பண்ணுற மாதிரி, ரிலீஜன், லாங்குவேஜ், ரீஜன், கேஸ்ட், ஜெண்டர் இதெல்லாம் தாண்டி யார் இந்த ரேஷியல் ஸ்லர் இதில் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்மா ரேஸை சேர்ந்த ஒருத்தரை அட்டாக் பண்ணியிருக்காங்க உத்தராகண்டில். இந்த சக்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, புத்திஸ்ட் கல்ச்சரை சேர்ந்த மக்கள். இவங்க ஒரு காலத்தில் பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. சக்மான்றவங்க புத்திஸ்ட், ஹஜோங் அப்படின்றவங்க ஹிந்துஸ். ஸோ இதில் ஒருத்தர் தான் கேஸ் போட்டிருக்காரு. இதன் மூலமாக சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை கவர்மெண்ட் கிட்ட கன்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. இப்போதைக்கு பிஎன்எஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய சட்டம், ஐபிசியை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் பிஎன்எஸ். இதில் ஹேட் கிரைம் இதை பற்றி பெருசாக சொல்லலையா, லாஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. பிஎன்எஸ் ஹார்ட்லி அட்ரஸ் த இஷ்யூ ஆஃப் hate crime, racial discrimination and violence against Indian citizens, especially from the northeastern states and other frontier state. இந்த கேஸ் போட்டவர் இதை சுட்டி காட்டியிருக்காரு. ஆனாலும் நம்ம அந்த ஐடென்டிட்டியை வச்சு மட்டும் கிரைம்ஸை கிளாஸிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஓவராலாக ரேஷியல் ஸ்லரை ஒரு ஹேட் கிரைமாக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இதை ஏற்றுக்கிட்டு அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேஜ் நம்பர் 10க்கு வருவோம். பேஜ் 10 லெவலில் முக்கியமான நியூஸ் இருக்குது. பேஜ் 10ல் இந்தியா இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு நியூஸ் இருக்குது. இந்தியா ஸ்டேஸ் அவுட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கிரிட்டிசைசிங் இஸ்ரேல்ஸ் ஆக்ஷன். இஸ்ரேல் ரீசெண்டாக பாலஸ்டைன் நாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வராங்க. இதை எதிர்த்து யுனைடெட் நேஷன் இருக்கு இல்லையா, ஐநா, இதில் 85 கண்ட்ரிஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக. ஆனால் இதை இந்தியா சப்போர்ட் பண்ணல. இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் இப்போது இஸ்ரேலை விசிட் பண்ண போகிறாரு. 2 நாடுகளுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்கும், அக்ரிமெண்ட்ஸ் ஏதாவது சைன் பண்ணுவாங்க. இதனால் நாம் இதை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு இந்த நியூஸில் சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனுக்கும் பல ஆண்டுகளாக பிரச்சனை இருக்குது. இந்த டாப்பிக்கை படிக்கணும்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். இந்த பாலஸ்டைனில் 2 பெரிய ரீஜன் இருக்குது. ஒன்று கேஸா, இன்னொன்று வெஸ்ட் பேங்க். இந்த கேஸா, வெஸ்ட் பேங்க் ரெண்டுத்துலேயும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. பாலஸ்டைனில் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ரீஜன்ஸை பாலஸ்டைன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இதுக்கு முன்னாடி ஆக்குபை பண்ணி வச்சுருந்த கேஸாவை அதுக்கப்புறம் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கேஸாவில் வார் நடந்தது. வெஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் பாலஸ்டீன் கையில் தான் இருக்குது. ஆனால் வெஸ்ட் பேங்க்லேயும் சில ரீஜனை இஸ்ரேல் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜெருசலேம் சிட்டி வெஸ்ட் பேங்க்கில் தான் இருக்குது. அதை ஃபுல்லாக இஸ்ரேல் ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. இஸ்ரேல் 1948 மாடர்ன் பீரியடில் நாடாக உருவாகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்டீனாக ஆக்கிரமிப்பு பண்ணுது. 1967 அப்புறம் பாலஸ்டீனில் நிறைய பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதனால் உலக நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் கிட்ட, நீங்கள் 1967 அப்புறம் பாலஸ்டீனில் ஆக்குபை பண்ண பகுதிகளை நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுன்றது இன்டர்நேஷ்னல் லாக்கு எதிரானது. யூஎன் சார்ட்டர் இருக்கு இல்லையா, ஐநாவுடைய சட்டம், அதற்கே எதிரானது. இஸ்ரேலில் பாலஸ்டீன்லேருந்து தனி நாடாக உருவாக்குறதுக்கு பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா யுனைடெட் நேஷனுக்கு எடுத்துகிட்டு போனாங்க இந்த இஷ்யூவை. யூஎன் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிஷன் பிளான்னு சொல்கிறாங்க. அந்த பார்ட்டிஷன் பிளானில் இவ்வளோ பகுதி தான் இஸ்ரேலுக்கு, இவ்வளோ பகுதி பாலஸ்டீனுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 52% நினைக்கிறேன், FM கரெக்ட், இஸ்ரேல் கொடுத்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் நிறைய பகுதிகளை பாலஸ்டீனில் இன்றைக்கி வரைக்கும் அவங்க தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வராங்க. சரி, இப்போ நீங்கள் பாருங்கள், நிறைய நாடுகள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அரப் ஸ்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் பண்ணியிருக்காங்க, பிரிக்ஸ் நாடுகள் பண்ணியிருக்காங்க, குவாடில் இருக்கக்கூடிய நாடுகள் ஆஸ்திரேலியா, ஜப்பான் பண்ணியிருக்காங்க, இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸான பங்களாதேஷ், மால்டீவ்ஸ், பாகிஸ்தான் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஏன் இந்தியா அதை செய்யலை? 2025 அக்டோபரில் இஸ்ரேலுக்கு எதிராக வந்த ஒரு தீர்மானம், இதற்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த வருடம் ஜான்வரியில் பாலஸ்டீன் நாடு அமைக்கப்படணும் 1967 பார்டர்ஸை வச்சு, அதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய அத்துமீறலையும் ஆக்கிரமிப்பையும் எதிர்க்கிறோம், லீகலாக பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பாலஸ்டீனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சரி, அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாம் சப்போர்ட் பண்ணல? இதற்கு ஒரு காரணம் இருக்குது. இந்தியா இந்த மாதிரி சர்வதேச அளவில் ஒரு சில நாடுகள் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக கண்டனம் பண்ணணும். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா, இஸ்ரேல். அப்போ முக்கியமான அந்த ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு தீர்மானம் வருதுன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு UNHRCயில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நம்ம ஓட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் எப்பயுமே அந்த நாட்டை எதிர்த்து நம்ம ஓட் பண்ண மாட்டோம் அல்லது எதிர்த்து செயல்பட மாட்டோம் இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில். அதற்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, அந்த நாடு பண்ணுறது தப்புன்னு நம்ம ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த நாடோட நியூட்ரலாக இந்தியா அந்த நாடு நம்ம 2 பேர் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இதுலேயும் இந்தியா முக்கியத்துவம் செலுத்தணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில நேரங்களில் அந்த நாட்டுக்கு எதிராக தீர்மானங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் அதை டாக்டிக்கலாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த அடிப்படையில் ஸ்ரீலங்காவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் இந்தியா அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணல. இப்போது இஸ்ரேலுக்கு எதிராகவும் இந்தியா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலை. சரியா? நீங்கள் கவனிக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இது. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்றது ஒரு நாடு வெளியுறவு இருக்கு இல்லையா, ஃபாரின் பாலிசி, இதில் சுதந்திரமாக செயல்படணும். தன்னுடைய ஃபாரின் பாலிசியை தானே நிர்ணயம் செய்யணும், அதை தானே தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. அப்போது தேவைப்படுற நேரங்களில் இஸ்ரேல் தப்பு பண்ணால் நாம் அதை கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் தனிப்பட்ட உறவு அப்படின்னு வரும்போது இஸ்ரேலோட இப்போ நம்ம உறவாட வேண்டிய நிலையில் இருக்குது. இப்போ பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேல் போகிறார், அந்த நேரத்தில் இந்த தீர்மானத்தை நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்ற கான்செப்டை வச்சு நீங்கள் பார்க்கணும். சரி, அப்போது பாலஸ்டீன் நம்ம எதிராக போயிட்டோமா? அப்படி கிடையாது. நம்ம பாலஸ்டீனுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறோம். இஸ்ரேல் பாலஸ்டீனை ஆக்கிரமிப்பு பண்ணுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நாடு பாலஸ்டீன். இன்டர்நேஷ்னல் லாக்கு எதிராக இஸ்ரேல் செயல்படுது. நம்ம ஹிஸ்டாரிக்கலாக ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான நாடு. ஏகாதிபத்தியம்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, ஆக்குபை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எப்பயுமே எதிர்ப்போம். அந்த அடிப்படையில் பாலஸ்டீனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் இஸ்ரேலோடு நம்ம உருவாடுறோம். எந்த ஏரியாஸில் நம்ம இஸ்ரேலோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம்னா, தற்போதைக்கு ட்ரேடில், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில், டெக்னாலஜிக்கல் கொலாபரேஷன், அதை தாண்டி முக்கியமாக டிஃபென்ஸ், இராணுவ ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான உறவு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருக்குது. அதை தாண்டி பயங்கரவாதம் அப்படின்றது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பொதுவான சேலஞ்சாக இருக்குது. அப்போ இப்படி தான் நீங்கள் இந்த விவகாரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்தியா 2017 டீஹைஃபனேஷன் பாலிசி அப்படின்ற பாலிசியை இஸ்ரேல் பாலஸ்டீன் ரிலேஷன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் சொன்னது தான். இந்தியா
இஸ்ரேலுக்கும் ஃப்ரெண்டு தான், பாலஸ்டீனுக்கும் ஃப்ரெண்டு தான். ஆனால் இஸ்ரேலும் பாலஸ்டீனும் எனிமி. அவங்க மத்தியில் இருக்க எனிமிட்டியை நாம் டீஹைஃபனேட் பண்ணிட்டோம், டிஸ்லிங் பண்ணிட்டோம். அவங்களுக்குள்ள எனிமிட்டி இருந்தாலும் அதை நம்ம கணக்கில் எடுக்காமல் தொடர்ந்து 2 நாடுகளோடையும் நம்ம உறவாடுவோம். மறுபடியும் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் இஸ்ரேலை கண்டிக்கவும் செய்வோம். சரிங்களா? அப்புறம் சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெஸ்ட் பேங்க்கில் ஏரியா ஏ, ஏரியா பி, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பாலஸ்டீனுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஃபஸ்ட் டைம் எப்போ வருதுன்னா 1993 பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு போராட்ட குழுவும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அது பேர் ஆஸ்லோ அக்கார்ட். இந்த ஆஸ்லோ அக்கார்ட் வந்ததுக்கப்புறம் தான் பாலஸ்டீனுக்கு ஒரு கவர்மெண்ட் வருது. அது பேர் பாலஸ்டீனியன் அத்தாரிட்டி, ஷார்ட்டாக PA. இப்போ வரைக்கும் அந்த கவர்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் கிடையாது, அது ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட் தான். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்டீனை ஒரு தனி நாடாக அங்கீகாரம் செய்யலை. இஸ்ரேல் பாலஸ்டீன் 2 நாடுகளும் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக பக்கத்தில் வாழணும். இந்த கான்செப்ட் பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன். இந்த உலகத்தில் இருக்க பெரும்பாலான நாடுகள் 2 ஸ்டேட் சொல்யூஷனை சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியா உட்பட. அடுத்து கீழே வாங்க. டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சம்மந்தமாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஹை ஆல்டிடியூட் CRPF பேசஸ் செட்டப் இன் ஜம்மு காஷ்மீர் டு செக் ஃபாரின் த்ரெட்ஸ். CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், CRPF, CSF, இண்டோ டிபெட்டன் பார்டர் ஃபோர்ஸ், சசாஸ்திர சீமா பால், SSB, இவங்க எல்லாமே சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் கீழே வராங்க, CAPF. இதில் போலீஸ் அப்படின்ற வார்த்தை இருந்தாலும் இங்கே ஆக்சுவலாக போலீஸ் கிடையாது. போலீஸுங்கிறது ஸ்டேட் கிட்ட வரும், ஸ்டேட் லிஸ்ட்டில் வரதான் போலீஸ், காவல்துறை. ஆனால் சென்ட்ரல் லெவல்லையும் சில செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இருக்குது CRPF போல். இவங்கள சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கும் ஒரு டியூட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போ CISF பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. CRPF பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டெரரிஸ்ட் குரூப்ஸ் எதிராக அவங்க சண்டை போடுவாங்க. நக்சலைட்ஸை எதிர்த்து போராடுற ஒரு டியூட்டியும் இந்த CRPFக்கு ரொம்ப காலமாக இருக்குது. சரி, இப்போது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இப்போது CRPF இறங்கியிருக்காங்க. ஹை ஆல்டிடியூட் பேஸஸை செட் பண்ணியிருக்காங்க. ஆல்டிடியூட்னா உயரம், அதிக உயரத்தில் பேஸஸை செட் பண்ணியிருக்காங்களாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பாருங்கள். 2025 பஹல்கம் அட்டாக், அதுக்கப்புறம் இந்த பயங்கரவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா காஷ்மீர் வேலி இருக்குது பாருங்கள், அதில் கீழ்ப்பகுதியில் அவங்க ஆப்ரேட் பண்ணலாம். உயரத்துக்கு போயிட்டாங்க, 6000 ஃபீட்டுக்கு போயிட்டாங்க, அப்ராக்சிமேட்டாக 2000 மீட்டர். அப்போது அவங்க எதிர்த்து சண்டை போடுறதுக்கு CRPFும் இப்போ ஹையர் ஆல்டிடியூட்ஸ்க்கு போகுது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அதே CRPF மாவோயிஸ்ட்க்கு எதிராக சண்டை போடுறாங்க. அந்த நியூஸை வந்திருக்கு பாருங்கள். 2000 CRPF பர்சனல் கோம் ஃபாரஸ்ட் ஃபார் மாவோயிஸ்ட் கமாண்டர்ஸ். மாவோவிசம் அப்படிங்கிறது லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் கீழே வருது, இடதுசாரி அரசியல், அதிலே ரொம்ப தீவிரமான அரசியல். மாவோவிஸ்ட், நக்சலைட்ஸ் 2 பேரும் ஒன்று தான். சித்தாந்தம், ஐடியாலஜி வச்சு பார்த்தா அவங்க மாவோயிஸ்ட். சைனாவுடைய கம்யூனிஸ்ட் லீடரான மாவோ அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க, அதனால் மாவோயிஸ்ட். ஏன் நக்சலைட்ஸ்னு சொல்கிறோன்னா 1960 வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் நக்சல் பாரி, அங்கே ஒரு புரட்சி வெடிக்குது. அதில் நிறைய குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் எடுத்து சண்டை போடுறாங்க. அப்புறம் இந்த குரூப்ஸ் எல்லாம் ஒன்றாகிறாங்க. இவங்க தான் நக்சலைட்ஸ், மாவோயிஸ்ட். பேசிக்காக 2 பேரும் ஒரே குரூப் தான். இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கு இல்லையா, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னாலே உள்ளே வருது மாவோயிஸ்ட் தான். இவங்கள அடியோட நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துடணும் அப்படின்ற டார்கெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. டார்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் மார்ச் 2026. ஒரு காலத்தில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கும். தற்போதைக்கு வெறும் 8 டிஸ்ட்ரிக்ஸில் தான் இருக்குது. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த அச்சீவ்மெண்ட்டில் ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது CRPF. பேஜ் நம்பர் 11 வாங்க. பெங்களூரு ஃபர்ம் அன்வெயில்ஸ் 2 AI லாங்குவேஜ் மாடல். சயின்ஸ் அண்ட் எக்கனாமி சம்மந்தமான நியூஸ் இது. AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்தியா ரீசெண்டாக இந்த AI இம்பேக்ட் சமிட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நிறைய நாடுகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இன்றைக்கி AI ரொம்பவே தேவை. அதுவும் குளோபலைஸ்டு வேர்ல்டில் இந்த AI இல்லாமல் ஒரு நாடு வளர்கிறது கஷ்டம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க ஒரு கம்பெனி 2 AI லாங்குவேஜஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கம்பெனி பேர் சர்வம், அந்த மாடல் பேர் வந்து விக்ரம். அவுட்டர் சர்க்கிளில் விக்ரம் அப்படின்றத நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ப்ரிலிம்ஸில் இந்த கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னர் சர்க்கிள் அப்படின்றது கான்செப்ஷுவல் நாலேஜ், அவுட்டர் சர்க்கிள்ன்றது நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறது. நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிள் பேஸ்டாக படிச்சுட்டு அப்புறம் அவுட்டர் சர்க்கிளுக்கு போகணும். ஜென்ரலாக IAS எக்ஸாம் படிப்பை நீங்கள் இப்படி தான் பண்ணணும்.
சரி, இந்த விக்ரம் அப்படின்றது என்ன? எல்எல்எம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இந்த சாட் ஜிபிடி, டீப் சீக்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எல்எல்எம். இப்போ இந்தியா நம்மளுடைய ஓன் எல்எல்எம் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த எல்எல்எம் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்புட்ஸ் கொடுப்போம். அந்த இன்புட்ஸை அந்த எல்எல்எம் எடுத்துகிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக மெஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணோன்னா இந்த லாங்குவேஜ் டெக்ஸ்ட்டை அதுவே உருவாக்கி கொடுக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா சாட் ஜிபிடியில், இதுதான் அந்த எல்எல்எம். இப்போ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்தியாவுக்கு, இதை நீங்கள் நோட் பண்ணணும். ஏஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. நிறைய கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கோம். இப்போ நம்ம வளர்ந்துட்டு வரோம். டேட்டா சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெளிநாட்டில் இருக்க டேட்டா சென்டர்ஸை நம்பி இருக்கோம். இது ஒரு பெரிய ட்ராபேக். சரிங்களா? இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே டேட்டா சென்டர்ஸை உருவாக்குறாங்க. ஸோ இப்படி உருவாக்கும் போது இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. அடுத்து இந்த ஏஐனால் வேலை இழப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யூபிஎஸ்சி ரெகுலராக அதை மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா ஏஐ மூலமாக ஆட்டோமேஷன் வந்துடும். ஆட்டோமேஷன் வந்துச்சுன்னா வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதற்கு வே ஃபார்வர்டு என்ன அப்படின்னா, நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஒர்க்கர்ஸ்க்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஏன்னா இந்த ஏஐ பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஏஐயும் லேபரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அந்த அடிப்படையில் நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். அப்போ வேலை இழப்புகள் பெருசாக இருக்காது. ஏஐ இருந்தாலும் லேபரும் இருப்பாங்க. அடுத்தது அப்ஸ்கில்லிங், ஏற்கனவே இருக்கிற ஸ்கில்ஸை ஃபர்தராக டெவலப் பண்ணணும். அதை தாண்டி என்ன தான் ஏஐ இருந்தாலும் அதை தாண்டி ஹியூமன் பீயிங்ஸ்க்குன்னு அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது எப்பயுமே முக்கியம். ஏன்னா அவங்க தான் இன்புட்ஸ் கொடுக்குறது. அப்போ இதுலேயும் மனிதர்களை ட்ரெயின் பண்ணணும். கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் நீங்கள் வே ஃபார்வர்டாக கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஏஐ வந்து ஒரு டிஸ்ரப்டராக இந்தியாவில் இருக்காது, ஒரு எனேபிளராக இருக்கும். ஏஐ பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம். எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கு ஏஐ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி ஹெல்த் கேர் செக்டர், பயோடெக்னாலஜி, இது எல்லாருக்கும் ஏஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்யூச்சரில் ஏஐயில் பெட்டர் ட்ரெயின்டு பர்சன்ஸாக நம்ம உருவாக்கணும். இதற்காக மற்ற நாடுகளோடு நம்ம கொலாபரேஷன்லையும் ஈடுபடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த நியூஸ் மூலமாக புரிஞ்சுக்கிறோம். கீழே வாங்க. சைமல்டேனியஸ் போல் பேனல் மல்லிங் கர்ப்ஸ் ஆன் நோ ட்ரஸ்ட் மோஷன். பாலிட்டி சம்மந்தமான நியூஸ் இது. சைமல்டேனியஸ் போல்ஸ், லோக்சபா எலெக்ஷன், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் சைமல்டேனியஸ் போல்ஸ். இதை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த சைமல்டேனியஸ் போல்ஸ் இது ஏற்கனவே ஒரு மசோதாவாக கொண்டு வரப்பட்டுச்சு. நியூஸில் இருக்குது பாருங்கள். 129 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2024. நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணணும். இந்த சைமல்டேனியஸ் போல்ஸை பற்றி மேற்கொண்டு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு, ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி பேனல் ஜேபிசி அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தலைவர் பிஜேபி எம்பி சௌத்ரி. இப்போது இந்த நியூஸ் மூலமாக நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ட்ரஸ்ட் மோஷன், அதாவது நோ கான்ஃபிடன்ட் மோஷன், இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரே ஒரு வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஃப்யூச்சரில் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 1 இயர் இருக்கும்போது இந்த நோ கான்ஃபிடன்ட் மோஷன் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இன்னும் அது சட்டமாக வரல, இஸ் கன்சிடரிங்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த நியூஸில், நோட் பண்ணுங்கள். சைமல்டேனியஸ் போல்ஸ் இதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்தியாவில் தற்போதைக்கு போல்ஸ் ஸ்டாகரிங்காக நடக்குது. 5 வருஷம் ஒரு முறை லோக்சபா எலெக்ஷன். அதை தாண்டி அந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும். இதில் பிரச்சனை என்னென்னா நிறைய செலவாகும் ஒன்று. அதை தாண்டி இந்த எலெக்ஷன் மூலமாக பிளாக் மணி உள்ளே இறங்கும், கரப்ஷன் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்டாக. அது இல்லாமல் நிறைய பாலிட்டிஷியன்ஸ் வந்து தொடர்ந்து எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால கவர்னன்ஸ் மோடில் இருக்க மாட்டாங்க, எலெக்ஷன் மோடில் இருக்காங்க. நீங்களே பாருங்கள், பிரைம் மினிஸ்டர், சிஎம், சீஃப் மினிஸ்டர் உட்பட தொடர்ந்து ஏதாவது ஒரு எலெக்ஷன் வரும், கேம்பெயின் பண்ணணும், போகணும், ட்ராவல் பண்ணணும், மக்களை போய் பார்க்க முடியாததுனால இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது கவர்னன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், மக்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போதும் அந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ். ஒரு காலத்தில் இந்தியாவில் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் இருந்தது. ஆனால் 1967க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பிரேக்கப் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் ஃபுல்லாக கவர்மெண்ட்ஸ் வரலை, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அடிக்கடி ஆட்சி மாறிச்சு, பிரசிடென்ட் ரூல்லாம் வர ஆரம்பிச்சது. அதனால் அந்த சிஸ்டம் பிரேக் ஆச்சு. இப்போ இதை மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே நேரத்தில் சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் எதையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக நீங்கள் படிக்கணும், நாலேஜ் அப்டைன் பண்ணணும், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் படிக்கணும். உங்கள் ஆன்சர்ஸில் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும். இதை தான் யூபிஎஸ்சி விரும்புவாங்க. சரி, என்ன நெகட்டிவ்? இவ்வளோ பெரிய ஒரு நாடு, உலகத்தில் பெரிய நாடு, 140 crore பீப்புள் வாழ்கிற நாடு, 5 வருஷம் ஒரு முறை தான் எலெக்ஷன் நடக்குது. ஒரே நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மக்களுக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ், சென்ட்ரல் பாலிடிக்ஸ் ரெண்டுத்தையும் இன்டெப்த்தாக புரிஞ்சிக்கக்கூடிய அந்த டைம் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸ்டேட் எலெக்ஷனில் சில இஷ்யூஸ் இருக்கும், சென்ட்ரல் எலெக்ஷனில் சில இஷ்யூஸ் இருக்கும். ஒரே நேரத்தில் நடத்துகிறோம் அப்படின்னா அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது, அவங்களுடைய தேவை என்னென்னு அனலைஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இரண்டாவது, உலகம் ஃபுல்லாகவே இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஃபெடரல் கண்ட்ரிஸ் நடக்கும்போது மக்கள் அந்த நேஷ்னல் லெவல் பார்ட்டிக்கு ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு அதிகம். இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. லாஜிக் என்னென்னா, நேஷ்னல் லெவலில் இருக்க பார்ட்டியை நம்ம ஸ்டேட்டையும் ரூல் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சி நேஷ்னல் லெவல் பார்ட்டிக்கு ஓட் பண்ணுற வாய்ப்பு அதிகம். இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்காது, அன்ஃபேர் ஆகிரும். நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்ட்டி யாரோ அவங்களுக்கு ஓட் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி எலெக்ஷன் செலவுன்றதை நம்ம மிச்சப்படுத்தணும் தான். அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய நாடு, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, அதுக்கு ஓரளவுக்கு செலவு பண்ணோம்ல, இதில் போய் நம்ம செலவுன்றதை மெயினாக பார்க்கலாமா அப்படிங்கிற வாதம் வைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸியை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செலவுங்கிறது இருக்குது, ஆனால் செலவு மட்டும் வச்சு நீங்கள் பேசாதீங்க, மக்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தாங்க, லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2029 இந்த எலெக்ஷனை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஆனால் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணணும், ஒரே நேரத்தில் ரிப்பீட்டடாக வர்ற மாதிரி இருக்கும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றதுனா ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அந்த அசம்பிளியில் அந்த கான்ஃபிடன்ஸை இழக்கிறாங்க, நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் விழுந்துடும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விழுது அப்படின்னா அப்பயும் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அடிவாங்க. அதனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வருதுன்ற பேரில் இன்னும் ஒரு வருஷம் தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில ப்ரெசிடென்ட்ஸும் தராங்க. இந்தியாவுக்குள்ளேயே சில முன்னுதாரணம் இருக்குது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அதை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருஷம் இன்னும் இருக்கும்பொழுது நம்ம நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வரக்கூடாது, அது கிராஸ் ரூட் லெவல்லே இருக்குது, அடிமட்டத்தில் இருக்குது அப்படின்றப்போ ஏன் சென்ட்ரல் லெவலுக்கும் ஸ்டேட் லெவலுக்கும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சௌத்ரி அவர்கள் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கங்க.